ஆதியாகமம் 2வது அதிகாரம் 8, 9 நான் வாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறிய விருட்சத்தையும் பூமியிலே முளைக்க பண்ணினார் என்பது. ஜெபிக்கலாம். எங்கள் மகத்துவமான தேவனாகிய கர்த்தாவே, கிருபை நிறைந்தவரே, இதை நல்ல வேலைக்காய் உம்மை ஆராதித்தோம், உம்மை துதித்தோம், உம்மை பாடினோம், உம்மை புகழ்ந்தோம். நீர் ஒருவரே ஆராதனைக்கு உரியவராய் இருக்கிறேன். நீர் ஒருவரே போற்றுதலுக்கும் மகிமைக்கு பாத்திரராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். வாசித்த நம்முடைய வேத வசனங்களோடு கூட ஆசீர்வாதங்களை கூட்டித்தாங்க. தொடர்ந்து எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கொள்ளுங்க. உடைய பரிபூர்ணமான சித்தம் மட்டுமே எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற மகத்துவமான நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமென். உட்காரலாம். நாம எதற்காக இயேசுவை ஏற்றுக்கொண்டோம்? பிறகு ஒருவேளை என்னுடைய காலம் முடிந்து போன பிறகு, அதுக்கு பொதுவாக எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படி பார்த்தோம்னா, நீ இயேசுவை நம்பு, இயேசுவை ஏற்றுக்கொள்ளு, ஒருவேளை காலம் கடந்து போய் ஒருவேளை அவன் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து போய்வான, ஏனால் பரலோகத்துக்கு போயிடுவாங்க. இதுதான் எல்லாருடைய நம்பிக்கையுமா இருக்கு. அது உண்மைதான். ஆனால் நாம நினைக்கிறது போல அது அவ்வளவு சுலபமான ஒன்று கிடையாது. அதை குறித்து தான் எனக்கு வேதத்தில் பார்த்து ரொம்ப சீக்கிரத்தில் நான் முடிச்சிட விரும்புகிறேன். ஆண்கள் பகுதியில் 7வது வசனத்திலிருந்து கூட வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து, போதும் போதும் நினைக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் சகலத்தையும் சிருஷ்டிக்கிறார். நாம பார்க்க முடியாமல் இருக்கிற அத்தனையும் தேவன் சிருஷ்டித்த பிறகு 6வது நாளிலே மனுஷனை உண்டாக்குகிறார். சகலத்தையும் ஜோடு ஜோடாக வகை வகையாக உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் மனுஷனை மட்டுமே ஒரு தனிப்பட்ட ஒரே ஒரு நபராக சிருஷ்டிக்கிறார். இந்த சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனை மண்ணிலே உருவாக்கினார் என்று வேதம் சொல்கிறது. தீர்க்கதரிசியானவர் சொல்கிறார், பூமியில் உள்ள 16 விதமான மூலகங்களை தேவன் எடுத்தார். எலிமெண்ட்ஸ், நம்முடைய சரீரத்தில் உள்ள பொட்டாசு, இப்படிப்பட்டதான அதாவது இப்படிப்பட்ட நம்முடைய சரீரத்தில் இப்படிப்பட்டதான இந்த காரியத்தை எல்லாம் தேவன் சேர்த்து தேவன் மனுஷனை உண்டாக்கினார். உண்டாக்கின பிறகு அவனுடைய நாசியில ஃபூ என்று ஊதுகிறார். அவன் ஜீவாத்மாவானான். அதற்கு கிரேக்க மொழியில இப்படியாக இருக்கிறது ஜோயி. என்ன பார்த்தீங்கன்னா, தேவன் தமக்குள்ளாக இருந்த அந்த ஜீவனை அவனுக்குள்ளாக வைத்தார். அவன் ஜீவ ஆத்துமாவானான். இப்ப இந்த ஜீவ ஆத்துமாவான இந்த மனுஷனை ஏறக்குறைய தேவனை போல ஒரு 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 நிறைய மனுஷன் இருந்தான். எப்படி ஆதாம் எப்படி இருந்தான் அப்படி பார்த்தோம்னா, தேவனுடைய சாயலிலே அவன் இருந்தான். இதற்கு எபிரேய பதம் பார்த்தீங்கன்னா ஜலம். நான் உச்சரிக்கிறது ஒருவேளை சரியில்லாமல் கூட இருக்கலாம். நீங்க இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா எருசலேமில் உள்ள போட்டோ ஸ்டூடியோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை தான் எழுதியிருப்பாங்க, ஜலம். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படி பார்த்தோன்னா, ஒன்றிலிருந்து அப்படியே மற்றொன்றை பிரதிபலிப்பது. ஒன்றிலிருந்து மற்றதை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய ஒன்றுக்கு தான் எபிரேயத்தில் ஜலம் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. தேவனை போன்ற சாயலிலே உள்ள இந்த மனுஷனை தேவனாகிய கர்த்தர் இப்போது காட்சிக்கு கொண்டு வருகிறார். இப்போ என்ன செய்கிறார்? கிழக்கிலே ஏதேன் என்ற ஒரு இடத்திலே ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணுகிறார். இன்னொரு மொழிபெயர்ப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்குது. தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படி பார்த்தோம்னா, கிழக்கிலே ஏதேன் என்ற அந்த பகுதியிலே தேவனாகிய கர்த்தர் ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணுகிறார். அந்த தோட்டத்திலே தேவன் அவனை கொண்டு வந்து வைக்கிறார். நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஆண்டவராகிய கடவுள் கிழக்கே இருந்த ஏதனிலே ஒரு தோட்டத்தை அமைத்து தாம் உருவாக்கின மனிதனை அங்கு வைத்தார். அப்படியானால் அந்த தோட்டத்தின் பெயர் ஏதன் கிடையாது. நீங்க புரிஞ்சுக்கணும்.
சகலத்தையும் சிருஷ்டித்த தேவனாகிய கர்த்தர் ஏதேன் என்ற ஒரு பகுதி இருக்கிறது, அந்த பகுதியிலே ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணினார். நாம உடனே தோட்டம்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு தோட்டம்னா என்ன யோசிப்போம்? நம்ம பார்க்குற தோட்டம், ஒரு தோட்டம் இருக்கும், அங்கே நிறைய பூச்செடிகள் இருக்கும், மரங்கள் இருக்கும், அழகான தோற்றங்கள் இருக்கும், ஒரு வேலி, அதை சுற்றிலுமாக வேலி அடைத்திருப்பாங்க. ஆதாம் காலத்திலிருந்து அந்த தோட்டத்திற்கு வேலி அடைக்க வேண்டிய அவசியமில்லை. இது ஏதன் என்ற ஒரு பகுதியிலே, ஈஸ்ட் கிழக்கிலே தேவன் ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணினார். அந்த இடத்திலே இந்த முதல் மனிதனாகிய ஆதாமை தேவனாகிய கொண்டு வந்து அங்கு வைத்தார். இன்னொரு வசனம் பாருங்க, 15வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதன் தோட்டத்திலே அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் அதை காக்கவும் வைத்தார். சில நேரத்தில் இந்த வசனமெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற இந்த காரியத்தில் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. ஆதாமை கொண்டு வந்து அந்த தோட்டத்தை பண்படுத்தவும் அதை காக்கவும். அப்படி காக்காம போயிட்டா யாராச்சும் வந்து உள்ளதை திருடிடுவாங்களா? இல்லை மிருகங்கள் வந்து நாசம் பண்ணிடுமா? இல்லை ஐயா, அன்னைக்கு அதனுடைய நிலைமை, அதெல்லாம் சொல்ல போறேன், அன்னைக்கு உள்ள அந்த நிலைமை வேறு விதமாக இருந்தது. தோட்டத்தை பண்படுத்துவதற்கு, கண்காணிப்பதற்கு, அதை ரசிப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் ஆதாமை வைத்திருந்தார். ஒருவேளை நாம் நினைக்கிறது போலவே அதை பண்படுத்தணும்னா என்ன செய்யணும்? எங்கேயோ ஒரு தண்ணீர் வரும், அதை அழகாக ஒரு அழகான ஒரு வாய்க்கால் வெட்டணும், வாய்க்காலை வெட்டி தண்ணீர் அங்கே பாய்ச்சணும், அப்புறம் அதை டைரக்ஷனை மாற்றணும், இங்கே அதை மாற்றி அமைக்கணும். ஆதாம் அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாரா? அவர் கையில் ஒரு மண்வெட்டியை வெட்டிட்டு அப்படி பள்ளம் தோண்டிட்டு இருந்தாரா? ஆதாம் அவ்வளவு கேவலமானவர் கிடையாது. ஆதாம் சன் ஆஃப் காட். தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவன் இந்த பூமிக்குரிய குட்டி தேவனாயிருந்தார். அப்படியானால் ஆதாம் என்ன செய்வார்? தண்ணீர் ஓடிக்கொண்டு வரும், அந்த தண்ணீரை பார்த்து அவன் பேசுவான், அது நேராக திசை மாறி அங்கு பாயும். ஆதாம் குட்டி தேவனாயிருந்தார். ஆகையால் இந்த நிலைமையில தான் ஏதன் உண்டாக்கப்பட்டது. ஏதன்னா என்னங்க? நமக்கு ஏதன்னா உடனே நம்ம தோட்டம் தான் ஞாபகம். ஏதன் என்பதுக்கு பேரு அர்த்தம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, தமிழ்ல மகிழ்ச்சி. இந்த ஏதன் இப்ரூ பதத்துல ஏதன், கிரேக்க பதத்துல என்ன சொல்றாங்க அப்படி பார்த்தோம்னா, ஏதனுக்கு பாரடைஸ், பரதீசி. அப்படியானால் இந்த ஏதன் என்ற பேருக்கு என்ன? மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை தங்கின ஒரு இடம் தான் ஏதன். அது மட்டும் கிடையாது, இது ஒரு செழிப்பான பள்ளத்தாக்கு. இந்த 2ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்திலையும் 15வது வசனத்திலையும் ஏதன் தோட்டம் என்று இருக்கிறது. இதுக்கு அடுத்தது 3ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி 2 வசனத்துல தான் ஏதன் தோட்டம் என்று முழு ஆதியாகமத்துல 4 இடங்களில் மட்டும்தான் ஏதன் தோட்டம் என்று பரிசுத்த ஆவியானவர் பதிவு செய்திருக்கிறார். மற்ற இடங்களிலும் பார்த்தீங்கன்னா தோட்டம் 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 இப்படியே பரிசுத்த ஆவியானவர் பதிவு செய்கிறார். அப்படினால் இந்த தோட்டத்துக்கு மட்டும்தான் ஏதன் பேரா அப்படி பார்த்தோம்னா, ஆபிரகாமும் லோத்தும் பிரிந்து போகிற நேரத்தில் லோத்து ஒரு இடத்தை பார்க்கிறாரு, அது ரொம்ப செழிப்பாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இப்படியாக எழுதுகிறார், அது கர்த்தருடைய தோட்டத்தை, ஏதன் கிடையாது, கர்த்தருடைய தோட்டத்தை போல் இருந்தது. இந்த ஏதன் என்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகத்தில் அநேக முறை வருகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி இப்படியாக சொல்கிறார், சீயோன் வனாந்திரத்தை ஏதனை போல, அதனுடைய வனாந்திரத்தை கர்த்தருடைய தோட்டத்தை போல மாற்றுவேன், ஆக்குவேன். அப்ப இந்த ஏதன் என்பது நம்ம நினைச்ச மாதிரி ஒரு பெருசா கற்பனை பண்ணி இருக்கிறோம் பாருங்க, அதுதான். ஆனால் இந்த ஏதன் என்ற பேருக்கு என்ன மீனிங் அப்படி பார்த்தோம்னா, செழிப்பு செழிப்பு செழிப்பு, மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இதுக்கு அடுத்த கட்டத்தில் பைபிள் சொல்ற இந்த ஏதன் எல்லாம் வேற நிலையில இருக்க வெறும் செழிப்பை மட்டுமே தான் அவங்க பதிவு பண்ணிட்டு வராங்க. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அங்கு அன்னைக்கு உள்ள அந்த ராஜாவை பேசிக்கிட்டு வருவாங்க. பிறகு அது ஏறக்குறைய சாத்தானை குறித்து பேசுகிற ஒரு நிலையா இருக்கும். நீ ஆதியிலே ஏதேனிலே இருந்த, தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். அப்படியானால் சாத்தான் எங்க இருந்தானா? ஏதேன் தோட்டத்தில் இருந்தான். அப்ப நமக்கு ஏதேன் தோட்டம்னா நம்ம மைண்டுக்கு எது வரும்?
ஆதாம் ஏவாள் இருந்தாங்க பாருங்க, அதுதான் வரும். அங்க கூட இருந்தாங்க. ஆனால் புஷ்பராகம், வைடூரியம், படிகை பச்சு, எஸ்பி இதெல்லாம் அவனை சூழ்ந்து கொண்டிருந்தது. ஆதி ஆகமத்தில் அதெல்லாம் இருந்துச்சு. அப்ப எதையெல்லாம் ஏது என்று சொல்கிறதோ, ஒரு மகிழ்ச்சியான ஒரு இடம், ஒரு செழிப்பான இடம், இந்த பூமிக்குரிய இந்த பரிணாமத்தை தாண்டி தெய்வீகமான ஒரு இடத்திற்கு தான் ஏதன் என்று பெயர் உண்டாக்கப்பட்டிருந்தது. இந்த இடத்துல தான் தேவனாகிய கர்த்தர் முதல் மனிதனாகிய ஆதாமை கொண்டு வந்து வைக்க ஆரம்பித்தார். அங்கு பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே தேவனாகிய கர்த்தர் இறங்கி வருவார். முதல் மனுஷனாகிய ஆதாமோடு கூட அவர் இறங்கி அவனோடு கூட சம்பாஷிப்பார், பேசுவாங்க. பிறகு தேவன் கடந்து போவார். அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படி பார்த்தோம்னா, தேவன் இறங்கி வந்து மனுஷனோடு கூட தொடர்பு கொள்ளுகிற ஒரு ஸ்தலம் தான் ஏதனா இருந்தது. முழு பூமியும் பார்த்தீங்கன்னா தேவன் சிருஷ்டித்தது. முழு பூமியும் நல்ல நிலையில் இருந்தது. பூமியில் எங்கெங்கேயும் தப்பு கிடையாது. ஆனாலும் கூட அந்த குறிப்பிட்ட பகுதியில தான் தேவனோடு கூட கனெக்ட் ஆகக்கூடிய ஸ்தலமா இருந்துச்சு. என்னப்பா நான் புதுசா பேசுறேன்னா, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பூமியினுடைய மத்திய பகுதியில தான் எருசலேம் இருக்குது. அவங்க தெரியும் நினைக்கிறேன். பூமியில் உள்ள முழு பூமியில சென்டர் பாயிண்ட் அதுதான் எருசலேம். பாலஸ்தீனாவினுடைய சென்டர் பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா? பூமியுடைய சென்டர், பசங்க யாரும் கொஞ்சம் கவனிங்க, பூமியுடைய சென்டர் பாயிண்ட் ஜெருசலேம். அங்குதான் தேவனுடைய எல்லா திட்டங்களும் நடந்து கொண்டிருந்தது. ஜெருசலேம் மகாராஜாவுடைய நகரம். மகாராஜானா நான் சொல்றேன் அந்த ராஜா. அது மட்டும் கிடையாது, இந்த பாலஸ்தீனத்துல பாத்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட் இருந்துச்சு. அந்த சென்டர் பாயிண்ட் எது அப்படி பார்த்தோம்னா பெத்தேல். பெத்தேல் நமக்கு ஞாபகம் இருக்குங்களா? எங்க யாக்கோப்பு அம்மா அப்பாவெல்லாம் விட்டுட்டு பதானாராமுக்கு போறாரு. போகிற நேரத்துல சூரியன் அஸ்தமிக்க ஆரம்பிச்சது. சூரியன் மறைந்த உடனே அவருக்கு தூக்கம் வந்து, இதுதான் அவருடைய வாழ்க்கையில முதல் ரொம்ப லாங் பிரயாணம். தீர்க்கதரிசி சொல்றதை பார்த்தா இந்த யாக்கோப்பு வீட்டை விட்டு கூட வெளியேறாத ஒரு பையன். அப்படிப்பட்ட சூழ்நிலை முதல் அம்மாவெல்லாம் விட்டுட்டு தற்செயலாக பதானாராமுக்கு போறாரு. போற வழியில சூரியன் அஸ்தமித்த மறைஞ்ச உடனே ராத்திரி ஆச்சு, தூக்கம் வருது. ஒரு கல்லை எடுத்து தற்செயலா ஒரு இடத்துக்கு போறாரு. அந்த இடத்துல கல்லு தலைக்கீழ வச்சுக்கிட்டு அப்படியே படுத்து தூங்குறாரு. தூங்குன உடனே ஒரு சொப்பனம் இருக்கிறது, ஒரு ஏணி இருக்கிறது. பூமிக்கும் வானத்துக்கும் அந்த ஏணி கனெக்ட் ஆயிட்டு இருக்குது. அந்த சொப்பனம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு? தேவதூதர் ஏறுகிறதும் இறங்குறதுமா இருக்கிறாங்க. அதுக்கு மேல கர்த்தர் இருக்கிறாரு. அவர் இந்த யாக்கோப்பு இடத்துல பேசுகிறார். சொப்பனமெல்லாம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்ச உடனே யாக்கோப்பு சொல்ற, இந்த ஸ்தலம் பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே இல்லாமல் வேற அல்ல என்று சொல்லி அங்க ஒரு கல்லை எடுத்து வச்சிருந்த எண்ணெய் அது மேல ஊத்தி சில பொருத்தனை செஞ்சுட்டு அவர் திரும்பி வரார். இது அவருடைய வாழ்க்கையில தற்செயலாய் நடந்தது. ஆனால் இந்த இடத்துல அவங்க தாத்தா இருக்கிறார் பாருங்க, ஆபிரகாம். இந்த ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை கட்டின ஸ்தலமா இருந்தது. தாத்தா கட்டின பலிபீடம் பேரனுக்கு சொல்லவே இல்லை. தாத்தாவுக்கு பேரனுக்கும் இந்த ரெண்டு காரியமும் இணைப்பிருந்த இல்ல. தேவனாகிய கர்த்தர் சரியாக அந்த இடத்துக்கு கொண்டு போனால் அந்த இடத்துல தான் தேவ தூதர் ஏறுகிறதும் இறங்குகிறதுமா இருந்தாங்க. பொதுவாக அந்த வசனம் எப்படி இருக்கணுங்க? நான் அதுக்குள்ள போக வரல. வசனம் எப்படி இருக்கணும்? படி ஏணி இருக்கிறது, தேவ தூதர் மேல இருந்து இறங்கணும், அப்புறம் ஏறணும். ஆனா வசனம் எப்படி இருக்குன்னா, இங்கிருந்து தான் ஏறுறாங்க. எங்க இருந்து? கீழே இருந்து மேல போறாங்க, அங்கிருந்து வராங்களாம். அப்ப அதுல ஏதோ ஒண்ணு இருக்குது. இயேசு சொன்னார், இது முதல் மனுஷகுமாரன் இடத்துல தேவ தூதர் ஏறுகிறதையும் இறங்குறதையும் காண்பீர்கள். நான் அதுக்குள்ள போக வரல. இதுதான் ஏதனா, நான் அதை சொல்ல வரல. என்ன சொல்ல வரோம் அப்படி பார்த்தோம்னா, ஒரு அழகான ஒரு ஏதன் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அங்கே தேவன் ஒரு தோட்டத்தை உண்டாக்கினார். அது எங்கே இருக்குது அப்படி பார்த்தா ஈஸ்ட், கிழக்கை நோக்கி இருக்கிறது. அங்க தேவனும் தன்னுடைய குமாரனும் நல்ல ஐக்கியம் கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம் அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. கொஞ்ச காலமான பிறகு அவருடைய வாழ்க்கை துணையை தேவன் உண்டாக்கினார். ஆணும் பெண்ணுமாக இருந்து
தன்னுடைய தேவனாகிய கர்த்தர் வருகிற இடத்துல அவரோடு கூட சம்பாஷிக்கிற, அவரோடு கூட உறவாடுகிற ஒரு நல்ல ஐக்கியத்தை அவர்கள் உடையவர்களாக இருந்தாங்க. எத்தனை வருஷம் இருந்துச்சுன்னு தெரியல. நான் பல முறை சொல்றது பொழுது, ஏப்பா அவங்க எப்போ 930 வருஷம் வாழ்ந்தாங்க. 930 930 தெரியாதா? இல்ல, ஆதாம் விழுந்து போவதற்கு முன்னாடியே ஆதாம் காலத்துக்கு உட்படவில்லை. இந்த செய்தி கேட்கறவங்க யாராச்சும் பைத்தியக்காரன் நினைப்பாங்க. ஆதாம் விழுந்து போவதற்கு முன்னாடி காலத்துக்கு உட்படல, அவன் காலத்துக்கு உட்படாதவன். எப்பொழுது ஆதாமுடைய வீழ்ச்சி வந்ததோ அப்பொழுது ஆதாம் காலத்துக்கு உட்பட ஆரம்பித்தான். அங்க இருந்துதான் அவருடைய காலம் கணக்கிடப்படுகிறதா இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அங்கே சர்ப்பம் அவர்களை வஞ்சித்தது. தேவன் எதை செய்யக்கூடாது என்று சொன்னாரோ அதை செய்தார்கள். என்ன நடந்துச்சு? தேவனாகிய கர்த்தர் அவர்களை தோட்டத்தில் இருந்து வெளியே அனுப்பினார். வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 23வது வசனம், 24வது வசனம். அவன் விருப்பப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேனிலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவபட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு சேர்ந்து கேருபீன்களையும் வீசிக் கொண்டிருக்கிற குதிரைகளின் பட்டயத்தையும் வைத்தார். கவனிங்க, இப்பொழுது எத்தனையோ ஆண்டுகள் இந்த ஏதேன் என்ற அந்த தோட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. பிறகு கணவன் மனைவியாக வாழ்ந்தாங்க. கணவன் மனைவினா இன்னைக்கு நம்மை போல யோசிக்க வேண்டாம். அது தெய்வீகமான நிலை. அது தெய்வீகமான ஒரு நிலையிலே கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்க ஆரம்பித்தாங்க. மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை, தேவனோடு கூட பேசுகிற ஒரு சூழ்நிலை இருந்து. ஆதாம் இருந்துகிட்டே இருப்பாரு. காற்று வீசுகிறதா, காற்றை பார்த்து பேசுவாரு. இயேசு சொன்னார் பாருங்க, இறையாதை அமைதியா இருந்து, காற்று வேறு திசைக்கு போகும். ஆதாம் ஒரு வேளை ஒரு மலையை பார்த்து பேசுவானால் மலை பெயர்ந்து வேறொரு இடத்துக்கு போகும். காரணம், சகலம் அவனுடைய கட்டுப்பாட்டு கீழே இருந்தது. அவன் குட்டி தேவனாக இருந்தான். தேவனுடைய வார்த்தையை மீறி போன பிறகு தேவனாகிய கர்த்தர் வருகிறார். பகலிலே குளிர்ச்சியான வேளையில ஏதேனுக்குள்ளாக அவர் வருகிறார். தன்னுடைய குமாரனையும் குமாரத்தையும் சந்திக்கும்படியாக வருகிறார். ஏதேன் தோட்டம் ஒரே டார்க்கா இருக்கு, இருட்டா இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் ஆதாம் 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 கத்திட்டு வர்றாரு. தேவனுடைய சத்தத்தை கேட்டவனும் கணவன் மனைவி எங்க 2 பேரும் போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. தேவன் ரொம்ப நேரம் கத்திட்டு வந்து சொல்றாரு, ரொம்ப கிட்ட வந்துட்டாரு. இப்ப ஆதாம் சொல்றான், தேவனுடைய சத்தத்தை கேட்டு நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன். நான் நிர்வாணியா இருப்பது நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன். நீ நிர்வாணின்னு உனக்கு சொன்னது யார்? பிறகு 2 பேரும் பழி ஒருத்தர் மேல ஒருத்தர் போடுறாங்க. இவதான் காரணம், அவன் காரணம், இந்த பழிதான் போட்டாங்க. தேவன் அதை நிமித்தமாக சர்ப்பத்தை சபிக்கிறார். இது நிமித்தமாக பூமி சபிக்கப்பட்டு போயிடுச்சு. இந்த பூமி யாருக்கு தேவன் கொடுத்தார் அப்படி பார்த்தோம்னா, பூமி தேவனும் தேவ தூதர் வாழ்வதற்கு கிடையாது. வானங்கள் தேவனுடையது. 114ஆம் அதிகாரம் சங்கீதம். வானங்கள் தேவனுடையது, பூமியையோ அவர் மனுப்புத்திற்கு கொடுத்தார். இந்த பூமியில வாழ்வதற்காக தான் இப்ப வாழ்கிற பாருங்க. இந்த வாழ்க்கை கிடையாது, அது தெய்வீகமான ஒரு வாழ்க்கை, தேவனோடு சேர்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. வியாதி, துன்பம், கஷ்டம், தொல்லை, வேதனை எதுவும் இல்லாதபடிக்கு தேவனை போல வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தான் தேவன் இந்த பூமியை கொடுத்த பிறகு ஆதாம் தவறு செய்தபடினால சர்ப்பத்தை சபித்தார். ஏவாளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தார். நீ வேதனையோட கூட பிள்ளை பெறுவ, உன் வேதனை அதிகமா இருக்கும், நீ வேர்வை சிந்தி புசிக்கணும், உன்னி நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும், இந்த பூமி உனக்கு குறுக்கையும் முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்கும் என்று தேவன் சொன்னார். அந்த நாள் முதற்கொண்டு சூழல் எல்லாம் மாறி போச்சு. சில நேரத்தில் சில படங்களை நம்ம பார்ப்போம். நேற்று தினத்தில் கூட இந்த ஏதனை குறித்து சில விஷயத்தை நான் ஆராய்ந்துட்டு இருக்கிற நேரத்தில் சில படங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு தேவதூதன் கையில் கத்தி வச்சுக்கிட்டு ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து அப்படியே விரட்டி அடிப்பாரு. அவங்க 2 பேரும் அப்படியே பயந்துக்கிட்டு அப்படியே குனிஞ்சுக்கிட்டு போவாங்க. படம் அப்படிதான் வரும். மனுஷ அறிவு அப்படிதான் பார்க்கும். இதை பார்க்கணும்னா, தேவனுடைய வார்த்தையை பார்க்கணும்னா தீர்க்க தரிசன கண்ணு தேவை. தீர்க்க தரிசி சொல்றாரு, கவனிங்க என்ன நடந்துச்சு. பாவம் இங்கு நடந்த உடனேயே தேவ தூதர் எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் அழுது கொண்டு போனாங்களாம். எப்படி போனாங்க? பரம வீட்டுக்கு உங்களுடைய பிள்ளைகள் விழுந்து போனார்கள் என்று சொன்னாங்களாம். ஏதேன் என்ற வார்த்தை மட்டும் தீர்க்கதரிசி 286 முறை இந்த ஏதேன் என்ற வார்த்தை பேசியிருக்காரு தன்னுடைய செய்தியில. 286 முறை ஏதேன் 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 என்ற வார்த்தையை 286 முறை பேசியிருக்கிறார்.
நான் ஒரு சில விஷயத்தை நான் சொல்லி சீக்கிரமா முடிச்சிட விரும்புறேன். அங்க அவங்க பாவம் செய்த உடனேயே தேவதூதர் பார்த்து அவங்களை மிரட்டல. ஏன்னா தேவதூதனை பார்க்கணும். ஆதாம் உயர்ந்தவனா இருந்தான். ஆதாம் தேவனுடைய பிள்ளையா இருந்தான். தேவதூதர்கள் தேவனுடைய பணிவிடை ஆவிகளாக இருந்தாங்க. அப்ப தேவன் சிருஷ்டித்த அந்த மனுஷன் விழுந்து போன உடனே தேவனுடைய திட்டம் உடைந்து போனது. தேவதூதர்லாம் அழுதுகிட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்த உடனே பறவை வீட்டுக்கு போயிட்டு சொன்னாங்க, மகத்தான யெகோவாவே சிருஷ்டித்த மனுஷன் விழுந்து போனான். இந்த காட்சி எப்படி இருக்கும்? மிகுந்த வேதனையோடு கூட, மிகுந்த கலக்கத்தோடு கூட, தேவனும் கூட வேதனைப்பட்டாரு. என்ன நடந்துச்சு? உடனே தேவன் ஒரு ஆட்டை அடித்து ரத்தம் தோய்ந்த அந்த தோல் உடையில எடுத்து வந்து 2 பேருக்கும் போர்த்தினார். ஆண்டவர் சொல்லிட்டார், இனி நீங்க இந்த ஏதன் தோட்டத்தில் இருக்க முடியாது. ஏதனில் இருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். கணவன் மனைவி 2 பேரும் போறாங்க. ஆதாம் தலை குனிஞ்சவராக, ஏவாள் தலை குனிஞ்சவராக. தேவன் அந்த அந்த தோல் உடைய சுற்றி விட்டாரு. அது ஒரு ஆட்டை கொன்று. என்ன நடக்குது? அங்க ரத்தம் நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ரத்தம் அங்கங்க போயிட்டே இருக்குது. தலை குனிஞ்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. தேவ தூதரெல்லாம் தலை குனிஞ்சுக்கிட்டு அப்படியே இருக்கிறாங்க. தேவனும் கூட அப்படியே சோகமா இருக்கார். நம்முடைய பிள்ளை விழுந்து போயிட்டாங்க. அவர்களை வெளியே அனுப்புகிறார். வந்த பிறகு இப்போது தேவன் என்ன செய்கிறார் பார்த்தோம்னா, கிழக்கிலே உள்ள அந்த ஏதன் தோட்டத்திற்கு காவலாக வீசிக்கொண்டிருக்கிற சுடர்வெளி பட்டயத்தை வைத்து ஆதாம் அல்லது மனுக்குலம் திரும்ப உள்ள வரக்கூடாதபடிக்கு தேவன் அதை காவல் காத்துட்டாரு. எதுக்கு? பிள்ளை நீ எதுவுமே உள்ள வரக்கூடாது அதுக்காக இல்ல இல்ல இல்ல. அதுக்குள்ள வரணும்னா பாவ நிவர்த்தி தேவையா இருக்கிறது. பாவ பரிகாரம் இல்லாமல் திரும்ப நீ உள்ள வர முடியாது என்பதற்காக தேவன் ஒரு வாசலை வைத்து வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தை வச்சுட்டாரு. தீர்க்கதரிசி சொல்றாரு, கவனிங்க. தேவன் என்ன செஞ்சாரு? அந்த வீசிக்கொண்டிருக்கிற பட்டயத்தை வைத்த பிறகு அந்த ஏதனுடைய வாசல் எங்க இருந்தது? நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அது ஈஸ்ட், கிழக்கிலே இருந்தது. ஆசரிப்பு கூடார வாசல் எங்க தெரியுமா வைப்பாங்க? ஆசரிப்பு கூடாரம். ஆசரிப்பு கூடாரம் எங்க எல்லா இடத்த மாறி 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 ஆசரிப்பு கூடாரத்தை வச்சாங்க. எங்க வச்சாலும் அதனுடைய வாசல் ஈஸ்ட், கிழக்க பார்த்து இருக்கணும். ஜூதா கோத்திரம் பாளையம் இறங்குவாங்க. 12 கோத்திரமும் பார்த்தீங்கன்னா 3 கோத்திரமாக பாளையம் இறங்குவாங்க. பாளையம் இறங்குற இடத்துல கிழக்கிலே ஜூதா கோத்திரத்தை வைப்பாங்க. ஈஸ்ட்ல யார் இருப்பாங்க? சிங்கக்கொடியை பிடிச்சுக்கிட்டு யூதா கோத்திரம் ஈஸ்ட், கிழக்கே பார்த்து இருப்பாங்க. தீர்க்கதரிசி சொல்றாரு, அவங்க பிரணாம் டபர்னிக்கல்ல புல்பீட் இருக்குது பாருங்க, அது எங்க இருக்குன்னா வந்து கிழக்கை பார்த்த மாதிரி இருக்கும். தீர்க்கதரிசி சொல்றாரு, அவர் கிழக்கிலிருந்து வருகிறவராக இருக்கிறாரு. அப்போ கிழக்கில் இருக்கிறதான அந்த வாசலை க்ளோஸ் பண்ணிட்டு, வாசலை க்ளோஸ் பண்ணாலும் ஒரு கதவு இருக்கு, அதை மூடிட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அங்க வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தை வச்சுட்டாங்க. கேருபீன்கள் அந்த இடத்தை தடை பண்ணி வைத்தது, எந்த மனுஷன் உள்ள வரக்கூடாதபடிக்கு. தீர்க்கதரிசி சொல்றாரு என்ன அப்படி பார்த்தோம்னா, அந்த வாசலில தான் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி ஆதாமும் ஆபேலும் கூட பலி செலுத்தி தேவனை தொழுது கொள்வதற்கு அந்த இடத்தில் தான் அவர்கள் தேவனை தொழுது கொண்டார் என்பதை நான் நம்புகிறேன் என்ற ஒரு செய்தி சொல்றாரு. என்ன சொல்றாரு? பலி இல்லாமல் இப்ப தேவனை சந்திக்க முடியாது, ரத்தம் இல்லாமல் தேவனை சந்திக்க முடியாது. எங்க அந்த பலிபீடத்தை கட்டினாங்க அப்படி பார்த்தோம்னா, கிழக்கில உள்ள அந்த வாசல் கிட்ட பலிபீடத்தை கட்டிட்டு அங்க ஒரு ஆடை கொள்ளுவாங்க. அந்த ரத்தத்தின் நிமித்தமாக யெகோவாவோடு பேச முடியாது. ஆனா அந்த பழைய நிலைமையை அவங்க எழுந்து போயிட்டாங்க. தேவனோடு கூட உள்ள அந்த நல்ல ஐக்கியத்தை எழுந்து போனாங்க. தேவனோடு கூட உள்ள அந்த நல்ல உறவு எழுந்து போயாச்சு. இப்ப ஏதோ பேசுகிற அனுபவத்துக்கு நேராக மனுக்குலம் வந்து விட்டது. அதனால இப்ப என்ன நடக்க போகுது அப்படி பார்த்தோம்னா, அதோட முடிஞ்சு போச்சா? மனுக்குலத்தை விழுந்து போன பிறகு அவனை ரிஜெக்ட், அவ்வளவுதான், தள்ளிட்டோம், அவ்வளவுதான். இல்ல, அப்படி இருக்குமேனால் சாத்தான் வெற்றி பெற்றவனாக, தேவன் தோற்று போனவனாக ஆக முடியும். தேவனுக்கு அனந்த ஞானம் உடையவராக இருக்கிறார். சாத்தான் அப்படி செய்வான் என்பது தேவனுக்கு தெரியும். உலகத்தை அதுக்குதான் ஒரு ஆட்டை என்ன செஞ்சுட்டாருன்னா, அந்த பூமியெல்லாம் உண்டாக்குறதுக்கு முன்னாடியே, உலக தோற்றதுக்கு முன்னாடியே ஒரு ஆட்டுக்குட்டியை அடிச்சிட்டாரு. எப்பங்க ஐயா? உலக தோற்றம் ஒருவேளை ஒரு 6000 வருஷம் கணக்கு போடுங்களேன். ஒரு 1000 இந்த பூமியை உண்டாக்குவதற்கு முன்னாடி, ஒரு 6000 வருஷத்துக்கு முன்னாடி உங்க குடும்பத்தில் உள்ள உங்க தாத்தா பேர், ஒரு 10 தாத்தா பேர் சொல்லுங்க.
தத்து பார்த்தா 10 தாத்தா. ஒரு தாத்தா பேர் சொல்றதுக்கே கஷ்டங்க ஐயா. ஒருவேளை மிஞ்சி சொல்லிடலாம் ஒரு தாத்தா பேர். எபினேசர் எங்க தாத்தா பேரு. அந்த எபினேசருடைய அப்பா பேரு தெரியாது, அவருடைய அப்பா தெரியாது, நமக்கு யாருக்கு எதுவும் தெரியாது. ஆனால் அதுக்கு தான் ஜூத கோத்திரத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த அந்த வரிசை கிரமமாக அவங்க அதை கணக்கு போட்டு வச்சுட்டு இருந்தாங்க. அந்த பதிவு அவங்களுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அவங்க எந்த குடும்பத்தை சார்ந்தவங்க, எந்த வகுப்பை சார்ந்தவங்க, எந்த கோத்திரத்தை சார்ந்தவங்க, அந்த காரியத்தை யூத கோத்திரம் மட்டும் அது அந்த விஷயத்தில் ரொம்ப சரியாக இருந்தாங்க. சரி இருக்கட்டும். ஆனால் நமக்கே நம்முடைய 3வது தாத்தா பேர் தெரியாத நேரத்தில் உங்க பேரை பூமியை உண்டாக்குவதற்கு முன்னாடி ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகம் ஒன்று இருக்கு பாருங்க, அதுல தேவன் எழுதி வச்சுட்டாரு. நீங்க எந்த காலத்துல பிறப்பீங்க என்பது தேவனுக்கு தெரியும். இன்னைக்கு எங்க உட்காருவீங்க நீங்க நினைச்சிருக்க மாட்டீங்க. இந்த கலர் சட்டை போடுவோம், இந்த கலர் புடவை கட்டுவோம் உங்களுக்கு தெரியாது. சர்வ வல்லமை படைத்த தேவனாகிய கர்த்தர் சகலத்தையும் அறிந்தவராக இருக்கிறார். அவர் தேவனாக இருக்கிறார். ஏதோ தற்செயல சாத்தான் ஏமாத்தினான இல்லையா? தீர்க்கதரிசியானவர் சொல்லுகிறார், ஒரு பரிபூர்ணமான ஒரு மனுஷன் இருக்கும்போது, பரிபூர்ணமான தேவன் இருக்கும்போது அங்க தேவனுக்கு எந்த விதமான வேலையும் இருக்காது. தேவனுக்குள்ளாக பல பண்புகள் இருக்கிறது. அவர் ஹீலர், அவர் ஆலோசனை சொல்கிறவரா இருக்கிறார், அவர் சமாதான பிரபு. அப்படியானால் ஒரு பரிபூர்ணமான மனுஷன் இருக்கிற நேரத்துல அவனுக்கு சுகம் தேவைப்படாது, அவனை ரட்சிக்க முடியாது, அவனுக்கு சமாதானம் தர முடியாது. அப்படியானால் மனுஷன் விழுந்து போன பிறகு விழுந்து போன மனுஷனை திரும்ப பரிபூரணத்தினரை கொண்டு வருவதற்காக தான் தேவன் இந்த காரியங்களை அனுமதிக்கவரா இருந்தார். விழுந்து போன அந்த ஆதாமை திரும்ப இந்த ஏதனுக்குள்ள கொண்டு வரணும். அதற்காக தேவன் தம்முடைய அனந்த ஞானத்துல மறைவான பல திட்டங்களை வகுத்து வைக்க ஆரம்பித்தார். ஆதாம் யாரு? சாதாரணமான மனுஷன் கிடையாது. ஆதாம் சன் ஆஃப் காட், தேவனுடைய குமாரனா இருந்தான். அப்ப இந்த தேவனுடைய குமாரனா இருக்கக்கூடிய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு ஆட்டின் ரத்தமோ மாட்டின் ரத்தமோ நிவர்த்தி செய்ய முடியாது. இந்த ஆதாமை பார்க்கலும் உயர்ந்தவர் ஒருத்தர் தேவை. ஆதாமை பார்க்க உயர்ந்தவர். ஆதாமை பார்த்து உயர்ந்தவர் யாரு? சொல்ல போனா மனுஷனை பார்க்கலும் சற்று பெரியவங்க யாருங்க? தேவ தூதர்கள். தேவ தூதரை கூட கர்த்தர் அனுப்பியிருக்கலாம், ஒரு தேவ தூதரை அனுப்பியிருக்கலாம். இல்லை 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 அவர் பார்த்தார், என் பிள்ளையை மீட்பதுக்கு தேவ தூதரை யாருங்க? நானு ஆகியதான் தேவனே மனு உருவெடுத்து இந்த பூமிக்கு அவதரித்து வந்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என்னையா நடந்துச்சு? வெளியில ஆதாம் வந்தாச்சு, ஆதாமுடைய சந்ததி வந்தது, இப்போது சாத்தானுடைய சந்ததியும் இருக்கிறது. அவங்க பெரிய அறிவாளியா வந்துட்டாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அறிவினால எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று உலகத்தை நிரூபிக்க ஆரம்பிச்சான். 2 கூட்டம் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்குது. 2 சக்தி இந்த பூமியில வல்லமையா கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஒன்று சாத்தானுடைய ஆவி, இன்னொரு பகுதியில தேவனுடைய ஆவி. தேவன் தமக்கண்டு தம்முடைய ராஜ்யத்தை கண்டு தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிற நேரத்துல சாத்தானும் அவனுடைய ராஜ்யத்தை கண்டு அவனுடைய பிள்ளைகளை வேக வேகமாய் ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படி பார்த்தோம்னா, ஏதன் தோட்டம் எங்க இருந்துச்சு? பல வருஷத்துக்கு முன்னாடி எங்களோட கூட ஊழியத்தில் இருந்த ஒரு ஊழியக்கார சகோதரர், அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆன பிறகு அவரை நான் சந்திக்க நான் போயிருந்தேன். அவங்க சிபிஎம் பேக்ரவுண்ட் இருந்து வந்த குடும்பம். அவங்க வீட்டில் வந்து ஏதோ பேசியிருக்கிறது, அவங்க வீட்டு பொண்ணு என்கிட்ட பேசிகிட்டு இருந்துச்சு. அந்த பொண்ணு சொல்லிச்சு, அண்ணா ஏதன் தோட்டம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் இருந்துச்சான். ஏன்னா இந்தியாவில் தான் எல்லா நதிகள்லாம் இருக்கிறதுனால ஏதன் தோட்டம் இந்தியாவில் தான் இருந்திருக்கும் அப்படின்ட்டு அந்த சிபிஎம் வந்து சாதாரண ஆள் கிடையாது, நிறைய எஜுகேட்டர் அவங்க சொன்னாங்கன்னொன்னா அதுக்கடுத்து நான் ஆரம்பிச்சோன்னா நான் போதிக்க ஆரம்பித்தேன். அதுக்குள்ளே அந்த ஆள் நான் செஞ்சிடறேன், போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் அதை கட் பண்ணி விட ஆரம்பித்தான். அப்போ ஏதன் தோட்டம் எங்கே இருந்திருக்கும்? உங்க யாராச்சும் தெரியுங்களா? யாராவது பார்த்துருக்கிறீங்களா? பூமியில தான். ஆனால் வேற எங்கேயும் இருக்காதுங்க சிஸ்டர். பூமியை தவிர அது வானங்கள் தேவனுடையது, பூமியை அவர் மனுப்புத்திற்கு கொடுத்தார். பூமியில தான் இருந்துச்சு. அங்கே இருந்துச்சு, இங்கே இருந்துச்சு. பல வருஷத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஏறக்குறைய 87-88 வருஷத்துல ஒரு மெகசீனை படித்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சியாளர் போகிற நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போன முடியும், யாரும் போக முடியும். ஏதோ ஒரு வல்லமை அவங்களை தடுத்தது. அவங்க முடிவுக்கு என்ன வந்துட்டாங்க, அதுதான் சுடரொளி பட்டயம் அவங்களே தடுத்தது. ஏப்பா இந்த பேய் கதெல்லாம் சொல்லாதீங்க. இல்லை 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 இல்லை
நாம எப்படி யோசிக்கிறோம் அப்படி பார்த்தோம்னா, மனுஷ அறிவுல ஒரு தோட்டம் இருந்துச்சு, பிறகு அந்த தோட்டம் வெளியே துரத்த பிறகு அந்த தோட்டம் இன்னைக்கு இருக்கும் அப்படிதான் நினைச்சிருக்கோம். அதுதான் உண்மை. பிலிப்பில புதுசா போதிக்கிறாங்க தெரியலையே. அது தேவனோடு தொடர்பு கொள்ளுகிற ஒரு பரிணாமமா இருந்துச்சு. நீங்க புரிஞ்சுக்கணும் விரும்புறேன். புரிஞ்சுக்க முடியல, பிறகு நான் விவரமா அதை சொல்ல வரேன். அதை புரிஞ்சுக்கணும். அது வேற ஒரு டைமென்ஷன்ஸ், வேற ஒரு பரிணாமமா இருந்தது. அந்த பரிணாமத்துல தான் தேவனை தொட முடியும். மனுஷன் விழுந்து போன பிறகு அந்த பரிணாமம் இந்த பூமியின் நிலைமையை தாண்டி வேற ஒரு இடத்துக்கு போயிடுச்சு. என்னப்பா புதுசா சொல்றேன்னா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப தேவன் திரும்ப நம்ம எங்க போய் திரும்ப வாழ போறோம்? தேவனுடைய நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா, திரும்ப அந்த பழைய ஏதனை கொண்டு வரணும். அந்த ஏதனில தான் வாழ போகிறோம். அங்க சிங்கம், வசனம் சொல்லுங்க, சிங்கம் மாட்டை போல புல்லை தின்னும். ஒரு சின்ன பிள்ளை பாம்பு புத்திர கை விடும், அங்கு தீங்கு செய்வார் ஒருவரும் கிடையாது. இதைதான் தேவன் பிராமிஸ் பண்ணியிருக்கிறாரு. திரும்ப அந்த நிலைக்கு நேராக போக போகிறோம். அதற்காக தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி 2வது ஆதாமாகிய அவர் இந்த பூமிக்கு வர ஆரம்பித்தார். முதல் ஆதாம் ஏதன் என்ற தேவனோடு கூட தொடர்பு கொள்ளுகிற, தேவனோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற, தேவனோடு கூட ஐக்கியம் கொண்டிருக்கிற அந்த மனுஷன் தவறு செய்து தேவனுடைய ஐக்கியத்தையும் தேவனுடைய எல்லா உறவுகளையும் அவன் இழந்து போனான். தோட்டத்திலிருந்து வெளியே வந்தாச்சு. இப்ப அந்த தேவனோட தொடர்பு கொள்ளணும்னா ஆதாமை போல நினைச்ச நேரத்தில் தொடர்பு கொள்ள முடியாது. சில நேரத்தில் சில மக்களை தேவன் அப்படி தொடர்பு கொண்டிருந்தார். பலியின் மூலமாக ஒரு பலி செலுத்துவாங்க, அந்த பலியை தேவன் அங்கீகரிப்பார். அக்னியில பதில் கொடுத்தார், பேசினார். மோசே என்ற ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசிகளத்துல தேவன் முகமுகமாய் பேசுகிற ஒரு நிலைமைக்கு நேரா இருந்தார். ஆபிரகாமிடத்தில் பேசினார், யாக்கோபிடத்தில் பேசினார், ஈசாக்கு இடத்துல பேசினார், தீர்க்கதரிசிகளோட பேசினார். ஆனா இந்த எத்தனை பேர் இருந்தாலும் ஆதாமை போல யாரும் வர முடியாது. ஆதாமுடைய உறவு இவர்களை பார்க்கலும் 1000 மடங்கு மேன்மையான அனுபவம். மோசையோடு கூட வச்சு பாத்தீங்கன்னா, ஆதாமுக்கும் மோசையை வச்சு பாத்தீங்கன்னா, மோசை பெரிய தீர்க்கதரிசி. உண்மை ஐயா, மோசையை பார்க்கலும் 1000 மடங்கு ஆதாம் உயர்வான நிலையில் இருந்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையினால்தான் தேவனாகிய கர்த்தர் இந்த மனுக்குலத்தை பாவத்தில் இருந்து விடுவித்து உங்க மேலேயே என் மேலேயே விழுந்த அந்த கரையை போக்கி திரும்ப அந்த ஏதனுக்கு கொண்டு போகணும். வாசலிலே சுடரொளி பட்டயம் இருக்கிறது, அதில் இருந்து விடுவித்து அவர் உள்ள கொண்டு போவதற்காக தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி 2வது ஆதாமாகிய தேவன் தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். தேவன் நம்முடைய குமாரனை பூமிக்கு அனுப்பினார். எதுக்கு நான் சொல்ல வரேன்? ஆதாம் ரொம்ப உயர்ந்து வரேன்னு சொல்ல வரேன். 40 நாள் உபவாசித்து மலையில காத்திருக்கணும். தன்னை ஆயத்தப்படுத்தின பிறகுதான் யெகோவா பேசுவார் மோசே இடத்துல. சரிங்களா? 40 நாள் காத்திருக்கணும். காத்திருந்த பிறகுதான் அவருடைய முகம் பிரகாசிக்கும். மோசே இடத்துல தேவன் பேசுவார். இயேசு சொல்வார், பிதாவே சொல்லுங்க. நான் தமிழ்ல பிரசங்கம் பண்றேனா இங்கிலீஷ்ல பண்றேனா எனக்கு தெரியல. எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு புரியல, எனக்கு தெரியல. பிதாவே மகிமைப்படுத்தும். வானத்தில் ஒரு சத்தம் வந்துச்சு, மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்த. எப்பையா இது சொல்லி முடிஞ்சிட்டு ஆண்டவர் அப்படியே காத்திருந்தாருங்க. பதில் வந்து இல்ல இல்ல, சொன்ன மாத்திரத்துல பதில் உடனுக்குடன். இந்த அனுபவம் தான் ஆதாம் கிட்ட இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா இயேசுடைய சரீரத்தை பார்க்கிறோம், ஆதாமுடைய சரீரம் இன்னும் மகத்துவமான சரீரம். இயேசுவின் சரீரத்தை பார்க்கிறோம். இயேசுக்கு பசி எடுத்தது, ஆதாமுக்கு பசி எடுக்காதா? பசி எடுக்கும், சாப்பிடலாம். இன்னைக்கு நம்மளாம் சாப்பிடாம இருக்க முடியுமா? சாப்பிடாம போனால், ஒருவேளை சாப்பிடாம போனால் பேட்டரி டவுன் ஆகிடுது. நான் அடிக்கடி இப்போ யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன், ஆண்டவரே நான் உபவாசி ஜெபிக்கணும் அப்படின்னு பார்த்தா எங்கே மத்தியானம் 1 மணிக்கு மேலே கொஞ்சம் தாண்டிச்சுன்னா போதும், திரும்ப சார்ஜ் போட வேண்டியதாகிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். ஆதாம் சாப்பிட்டாரு. ஆனால் சாப்பிட்டு தான் ஆகணும் என்ற நிலை கிடையாது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆதாம்
சாப்பிட்டு தான் ஆகணும்னு நினைக்கிறேன். சாப்பிடலாம், சாப்பிடாம இருக்கலாம். ஆதாமுடைய சரீரம் விசேஷ விதமா, நான் சொல்றது விழுகைக்கு முன்னாடி நான் சொல்றேன். என்ன நடந்துச்சு? அப்படிப்பட்ட உன்னதமான நிலையில இருந்தாங்க. மோசையை பார்க்கலும் ஆதாமுடைய உறவு அதிகமாக இருந்தது. இப்ப தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படி பார்த்தோம்னா, நம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்புகிறார். நம்முடைய பிள்ளையை மீட்டு ரட்சிப்பதற்காக அவர்தான் பாவ பரிகாரியாக இருந்தார். இப்ப இந்த ஏதன் இருக்கிறதா? எங்க இருக்கிறது? நான் ஏற்கனவே சொன்னேன், அது ஒரு டைமென்ஷன், பரிணாமம். இந்த பரிணாமம் மனுஷன் பாவம் செய்த உடனே இந்த பூமியில இல்லை, பூமி சபிக்கப்பட்டு போயிடுச்சு. அது இந்த பரிணாமம் பூமியை விட்டு கடந்து போயிடுச்சு. எங்க போயிடுச்சு எனக்கு தெரியாது ஐயா. ஆனால் அது பூமியில இப்ப இந்த பூமியில இல்லை, சரிங்களா? இந்த பூமிக்கு திரும்ப வரணும்னா தேவன் இந்த பூமியை சுத்திகரிக்கணும். பரலோக மனவாளோட பூமிக்குரிய மனவாட்டியோட இந்த செய்தி இருக்கிறது சொல்ற மிக அற்புதமான ஒரு செய்தி. இந்த பூமியை தேவன் சுத்திகரிக்கணும். ஏற்கனவே நோவாவுடைய காலத்துல ஜனத்தினால் அந்த பூமியை சுத்திகரித்தார். இயேசு கிறிஸ்துவுடைய காலகட்டத்தில் ரத்தத்தினால் சுத்திகரித்தார். பரிசுத்த அக்கினி தேவனிடத்திலிருந்து வந்து இந்த பூமியை சுத்திகரிக்கணும். இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகுதான் இந்த பூமியில தேவனோடு கூட அவருடைய ஜனங்கள் வாழ போறாங்க. அப்ப இந்த பூமியில ஏதன் இருக்குதா? இல்ல இல்ல இல்ல, ஏதன் இல்லை. ஆனால் இனி அந்த பழைய சூழலுக்கு நேராக திரும்ப வரப்போகிறது. அதுக்காக தான் இன்னைக்கு நீங்க இயேசுவை ஏற்றுக்கிறோம். நான் எதுக்கு இயேசுவை ஏற்றுக்கிட்டேன்? எனக்கு நிறைய பேர் எப்படி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த கோயிலுக்கு போயிட்டே இருந்தேன், இன்னைக்கு இந்த கோயிலுக்கு வந்துட்டேன். அன்னைக்கு பேர் வேறையா இருந்துச்சு, இன்னைக்கு பேர் வேறையா இருக்குது. கிறிஸ்துவ வாழ்க்கை அது கிடையாது. கிறிஸ்துவம் மதம் கிடையாது. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது தேவனோடு கூட உறவு கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை. ஏறக்குறைய 38-39 வருஷம் ஆகிறது. தேவன் என்னை பிரித்தெடுத்த பிறகு என்னுடைய பழைய காரியத்திலிருந்து அந்த ஒரே நாளில் தேவன் என்னை விடுவித்தார். நான் தண்ணி அடிக்கணும்னா என்னை தடுத்து நிற்பதுக்கு யாரும் கிடையாது. வீட்டில் பாட்டிலாக இருக்கும், நான் குடிச்சிருக்கலாங்க ஐயா. ஆனால் தேவன் என்னை பிரித்தெடுத்தார். தேவனுக்கும் எனக்கும் உள்ள அந்த தொடர்பு இருந்தபடியால் தேவன் ஒரு முறை கூட நான் தவறு செய்யாதபடிக்கு என்னுடைய கரங்களை அவர் இருக்க பற்றி கொள்ள ஆரம்பித்தார். அந்த ஜீவ பாதையில தேவன் பிரித்தெடுத்தார். ஜீவ மார்க்கத்தில் ஓட கர்த்தர் கிருபை பாராட்டினார். இதுவரைக்கும் நம்முடைய ஆச்சரியமான கிருபையை தாங்கிக் கொண்டிருக்கிறது. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைக்காக தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். சாத்தான் என்னை அடிமைப்படுத்தி வச்சிருந்தான், என்னை குடும்பத்தை அடிமைப்படுத்தி வச்சிருந்தான். ஒருவர் வந்தார், அவர் என்னை விடுவிப்பதற்காக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படின்னா ஏதெல்லாம் இருக்கா? இப்ப கூட இருக்கா? அதுதான் ஏதுன்னு சொல்றேன்னா அது இல்லை. ஒரு முறை தீர்க்கதரிசி மரிச்சு போன பிறகு எப்படியாக இருக்க போகுது, அதுக்கடுத்து இந்த வாழ்க்கை எப்படியாக இருக்க போகுது, அதை குறித்து யோசிச்சுட்டு இருந்தார். இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, இயேசுவை நம்ப பரலோகத்துக்கு போயிடுவார். அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது. தீர்க்கதரிசியை யோசிக்கிறார், எது எப்படி பரலோகம் எப்படி இருக்க போகுது, எப்படி அங்கே அந்த சூழ்நிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு ஒரு முறை கட்டில் கையை இப்படி வச்சுட்டு கட்டில் மேலே இப்படி படுத்துருந்தார். கையை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி படுத்துக்கிட்டு அப்படி யோசிச்சுருக்கிறார். பரலோகத்தை பற்றி யோசிக்கிறார். ரொம்ப நாள் அவருக்கு அந்த கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு. திடீரென்று அவர் வேற ஒரு இடத்துல இருக்கிறார். எங்க போனாருங்க? சபை எனக்கு தெரியும். எங்கங்க? பரலோகத்துக்கு, பரதேசி பரவாயில்ல, பரதேசிக்கு போனாரு. இல்லை 6வது பரிணாமம், நம்ம 6வது பரிணாமம் சொல்லுவாங்க. இப்போ அந்த 6வது பரிணாமம் எங்கே இருக்கும்? இப்போ கேள்வி பாருங்க, 6வது பரிணாமம் எங்கே இருக்கும்? ஏப்பா ஏதாவது பிரசங்கம் பண்ணினா சீக்கிரம் முடிச்சுன்னா ஒரு டைம் ஆயிடுச்சு, போயிட்டு இருக்கலாம், கதை கேள்விலாம் கேட்டுட்டு இருந்தேன். 6வது பரிணாமம் எங்கே இருக்கும்? 5வது பரிணாமத்துக்கு அடுத்தது, அதான் 6வது பரிணாமம். சரி, இருக்கட்டும். இப்போ தீர்க்கதரிசி போறாரு. போன பிறகு அவர் சொல்றாரு, நான் அங்கே, வார்த்தை கவனிங்க, இதுதான் ரொம்ப முக்கியமானது. நான் அங்கே பசுமையான மலையும் குன்றுகளையும் பார்த்தேன். எங்க பார்த்தாருங்க ஐயா? பசுமையான மலைகளையும் குன்றுகளையும் பார்த்து, அங்க ஒரு வண்டியில ஒரு வாலிப பெண்ணு போயிட்டே இருக்கிறா. அந்த பெண்ணு பார்த்துட்டு ஹலோ ஹாய் டாட் அப்படின்ச்சு. வாலிப பெண்ணு பார்த்து என்ன பார்த்து டாடின்னு சொல்றது, நான் அவ்வளோ வயசாயிடுச்சா அப்படின்னு யோசிக்கிறாரு.
அவர் சொல்லுது, நான் உங்க மக ஷாரோன், அம்மா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அம்மா தன்னுடைய வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் போறாரு, எல்லாமே தெய்வீகமா இருக்கிறது. தன்னை பார்க்கிறாரு, வாலிப பையன் அவர் மாறி போயிருக்கிறாரு. அங்கிருந்து பார்க்கிறாரு, வீட்டில் அவருடைய பாடி இருக்குது, கட்டில் மேல அவர் படுத்துட்டு இருக்கிறத பார்க்கிறாரு. அவருடைய சட்டை அங்க மாட்டி இருக்கிறத பார்த்தாரு. அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, ஒருவேளை எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு போலது, நான் மறிச்சிட்டேன் போல இருக்கு, அதனால இங்க வந்து இருக்கிறேன். எல்லாரும் ஓடி வராங்க, வாலிப பிள்ளைங்கள்லாம் வராங்க, அவங்க எல்லாரும் கட்டி தழுவி என் அருமை சகோதரனே என்று சொல்லிட்டு போறாங்க. அங்கிருந்து சிஸ்டர் ஹோப் போறாங்க, என் அருமை சகோதரன் என்று கட்டி தழுவிட்டு அந்த அம்மா போறாங்க. எல்லாம் தெய்வீகமா இருக்குது. அந்த இடத்தை விவரிக்க முடியல, வார்த்தையினால் விவரிக்க முடியாத ஒரு அற்புதமான ஒரு சூழல். அவர் சொல்றாரு, நான் இந்த இடத்தை விட்டு விலகி போக விரும்பல. அவர் கேட்கிறாரு, இயேசு எங்க இருக்கிறாரு? இயேசு இங்க இல்ல, அவர் வேறு ஒரு பரிணாமத்தில் இருக்கிறார். ஒரு சத்தம் சொல்கிறது, தீர்க்கதரிசிகள் எல்லாருமே தம்முடைய ஜனத்தோடு சேர்க்கப்பட்டது போல நீ உன்னுடைய ஜனத்தோடு கூட சேர்க்கப்பட்டு இருக்கிற. அவர் சொல்றாரு, பிரண்ணாம் குடும்பமா இது? அவருக்கு ஆச்சரியம். ஏன்னா பிரண்ணாம் குடும்பம் எல்லாம் குடிகார குடும்பம். பிரண்ணாம் குடும்பம் இல்ல இல்ல இல்ல, உன்னுடைய செய்தியில இவர்களெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். அப்ப நான் இயேசுவை பார்க்கணுமே. அவர் வந்து உனக்கான தீர்ப்பை சொன்ன பிறகு அந்த பரிணாமத்துக்கு நேராய் போவேன். அப்ப சொல்ற, நான் என்ன போதிச்சேன்? பவுல் என்ன போதிச்சாரோ அதை தான் போதிச்சேன். பவுலுடைய செய்தி தான் மிக முக்கியமானது. பவுலுடைய செய்தியை நான் பிரசங்கித்தேன். அப்படின்னா பவுல் அங்கே இருப்பேன், நானும் கூட அங்கே இருப்பேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அந்த 6வது பரிணாமம் எதை பிரதிபலிக்கிறது? மலைகளையும் குன்றுகளையும் பார்த்தார். ஐயா, இதுதான் முடிவின் அடையாளம் என்ற ஒரு செய்தியில ஜூனியர் ஜாக்சன் ஒரு ஒரு சொப்பனம் பார்ப்பாரு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மலைகள்லாம் இருக்கும், ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நீல நிற புல்லெல்லாம் வளர்ந்துருக்கும். அங்கே தீர்க்கதரிசி ஒரு மலையினுடைய அந்த கேப் ஸ்டோன் இருக்கு பாருங்க, அதை உடைப்பாரு, அதில் அந்த ஒரு வெள்ளை கலர் பாறையை பார்ப்பாங்க. இதெல்லாம் வேதபூர்வமான சொப்பனங்கள். என்ன பார்க்குறாங்க? மலைகள் இருந்தது, செடி இருந்தது. அது எதை பிரதிபலிக்கிறீங்களா? அந்த ஏதன். ஆனா அங்க 6வது பரிணாமத்தில் இருக்கிறவங்க சாப்பிட முடியாது, சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க அவங்க பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்துடைய மரணத்துக்கு முன்னாடி, இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து பாவ பரிகாரம் ஆவதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க? ஆட்டுக்கடாவுடைய ரத்தத்தை கீழே இருந்தவங்க எல்லாம் மேல் பாதாளம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்தலத்தில் இருந்தாங்க. எல்லா தீர்க்கதரிசி எல்லாரும் என்ன செஞ்சாங்க? உறங்கின நிலையில் இருந்தாங்க. அந்த குறி சொல்ற பெண்ணு சாமியுடைய ஆவியை எழும்பி வர பண்ண போது சாமியல் சொல்றா, என்னை ஏன் எழும்பி வர பண்ணின? அவர் சொல்றா, தேவர்கள் பூமியிலிருந்து எழும்பி வரதை நம்ம பார்க்கிறேன். அன்னைக்கு வேற நிலை. ஆனா இயேசு கிறிஸ்து கல்வாரியில் பலியாக்கப்பட்ட பிறகு சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி உணவத்துக்கு கொண்டு போனார். இப்போ எங்கன்னா அந்த ஏதனை பிரதிபலிக்கிற ஒரு இடத்துல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அங்க சாப்பிட வேண்டாம், அங்க மகிழ்ச்சியா இருக்கும். சிஸ்டர் ஹோப்பு பேனத்துக்கிட்ட ஒரு முறை சொன்னாங்க, 22 வயசு பொண்ணு, அந்த பொண்ணு ரொம்ப பொண்ணு சொல்லியிருக்காரு, அருமையான சகோதரிய இவர் நேசிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அந்த அம்மாவுடைய இழப்பை இவரால் தாங்கவே முடியல. பிள்ளை பையன் இருக்கிறான், பிலிவர் இருக்கிறாரு, பிள்ளைய வளர்க்கணும், ஓப்பா அவரால் எழுந்துக்க முடியவில்லை. 2வது கல்யாணத்தை பண்ணிக்கிறதுக்கு அவர் விரும்பலங்க. ஐயா, எவ்வளவு உத்தமமான ஒரு மனுஷன். 2வது கல்யாணத்தை விரும்பல. தேவன் சொன்னாரு, பிறகுதான் சிஸ்டர் மேடா ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அப்போ சிஸ்டர் மேடா ஹோப் ஒரு முறை சொன்னாங்க, நீ பூமியில் அழுதுகிட்டே இருக்கிறீங்க, இனிமேல் அழ மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது வேணா சொன்னாங்க, என்னால் அதெல்லாம் முடியும், என்னால் அழ முடியாது, நினச்சி நான் அழுதுட்டு இருக்கிறேன்னு அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, நீங்கள் அழுதுட்டு தான் என்னால் அங்கே நிம்மதியாக இருக்க முடியல. ஏன்னா அது மகிழ்ச்சி 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 மகிழ்ச்சியான ஒரு சூழல். அந்த இடத்துக்கு போறதுக்கு தான் இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். எப்படி அங்க போக முடியும்? இயேசு நிக்கோதேமுக்கு சொல்கிறார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாக உனக்கு சொல்கிறேன். தீர்க்கதரிசி சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்தை புரிஞ்சிக்கவே முடியாது, மறுபடியும் பிறக்கணும். நிக்கோதேமு கேட்கிறாரு, ஒரு மனுஷன் பிறந்து முதிர் வயதா இருக்கும்போது எப்படி அவன் பிறக்க முடியும்? தாய் வயிற்றில் 2ஆம் முறை பிறக்க முடியும். மாம்சத்துல பிறப்பது மாம்சமாய் இருக்கும். இந்த பூமிக்குரிய எல்லா திறமை இருக்கும், பூமிக்குரிய அறிவு இருக்கும், எல்லாமே இருக்கும். தெய்வத்தை குறித்து ஏதாச்சும் சொன்னா ஒன்றும் புரிஞ்சுக்க முடியாது.
தேவனை பத்தி பேசினா அவனுக்கு தேவனுடைய அறிவு இருக்காது. தேவனை குறித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீ மறுபடியும் பிறந்திருக்கணும். எதுக்கு மறுபடியும் எப்படி பிறக்க முடியும்? பழைய ஏற்பாடு காலகட்டத்தில் ஒரு ஆட்டுக்கடாவின் பலி மற்ற ஒரு காரியத்தோட தேவனை சந்திச்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த காரியம் கிடையாதுங்க ஐயா. உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா? நான் ஏற்கனவே சொல்ல பாருங்க, மோசே 40 நாள் இரவும் பகலும் மலையில காத்திருந்து கற்பலகையை வாங்கிட்டு வராரு, கீழே வராரு. ஜனங்க கிட்ட பேசுற நேரத்துல ஜனங்க என்ன செய்ய முடியல, மோசையோட முகத்தை பார்க்க முடியல. மோசே தன்னோட முகத்தை முக்காடிட்டு இருக்கின்றார். ஏன்னா அவரு 40 நாள் தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய பிரசனத்தில் இருந்தபடியால அவருடைய முகம் பிரகாசித்தது. ஆச்சரியமான ஒரு காரியம். 40 நாள் இரவும் பகலும், ஏறக்குறை 80 வயசு தாண்டின ஒரு மனுஷன், 80 வயசு உள்ள ஒரு மனுஷன் 40 நாள் இரவும் பகலும் புசியாமல் குடியாமல் தேவனுடைய சமூகத்தில் இருந்த பிறகு தேவனை போல அவர் பிரகாசிக்க ஆரம்பிச்சார். அவருடைய முகத்தை யாரும் பார்க்க முடியல. எத்தனை அற்புதமான ஒரு விஷயம். ஏப்பா, ஒரு பையன் இருந்தா சபையில சாப்பாடு போடுது, அதை கவனிக்கணும். சபையில சாப்பாடு போடுது, அந்த விதவை அவங்களாம் கவனிக்கணும். அந்த பையன் அந்த தேவ மனுஷன் பிரசங்கிக்கிறாரு, மோசே மூஞ்சில பிரகாசம் இருந்து பாருங்க. அந்த பிரகாசம் இங்க வந்துச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த 40 நாள் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்த பிறகுதான் முகம் பிரகாசித்தது. ஆனால் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டு ஆட்டுக்குட்டியானவர் ரத்தத்தினால் கழுவப்பட்டவருடைய முகம் தேவனோடு கூட டைரக்ட் கனெக்ட் ஆயிட முடியும். இவன் பார்க்கிறான், அதோ இயேசுவான வானத்துல பார்க்கிறான், தேவன் எழுதி நிற்கிறார். இயேசு வரவேற்றாரு. 40 நாள் காத்திருந்தா தேவனை தொடர்பு கொள்ள முடியும். ஆனா இயேசு கிறிஸ்து இத ரொம்ப ஷார்ட் ஆகிட்டாரு. என்ன நடந்துச்சு? தோட்டத்தில் இருந்துதான் தேவனுடைய உறவை ஆதாம் இழந்து போனது போலவே இயேசு கிறிஸ்துவும் கூட அதே தோட்டத்துல போய் தான் மனு குலத்திற்கு பரிகாரத்தை உண்டு பண்ண ஆரம்பித்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த காலகட்டத்தில் எல்லாம் ஒலிவ மலையிலிருந்து அப்படியே இறங்கி வருவார். அந்த மலை இறங்கி வருகிற ஒரு இடத்துல தான் ஒரு தோட்டம் இருந்தது. ஒரு வசந்த வாசிக்கலாம் நினைக்கிறேன். 18ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் முதல் வசனம். இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய சீஷருடன் கூட கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது, அதில் அவரும் அவருடைய சீஷரும் பிரவேசித்தார்கள். அதிலே அவரும் அவருடைய சீஷரும் பிரவேசித்தார்கள். மற்ற இடத்துல கெத்செமனே என்றால் செக்கு, ஒலிவ பழங்களை எல்லாம் கொண்டு போய் அங்க ஆட்டி எடுக்கிற ஒரு செக்கு இருந்தது. செக்கு தான் கெத்செமனே பேரு. அந்த இடத்துக்கு அப்புறம் அடிக்கடிக்கு போவார். எங்க போவாரு? இயேசு கெத்செமனைக்கு அடிக்கடிக்கு போவாரு. அதனாலதான் யூதாஸ் காரியத்து பிரதான ஆசாரியர் சொல்றாரு, அவர் அடிக்கடி அங்கதான் ஜெபம் பண்ணுவாரு. ஏங்க ஐயா, தோட்டத்துல தான் தேவனுக்கும் ஆதாமுக்கும் உறவு இருந்தது. தோட்டத்துல தான் தேவன் இறங்கி வந்தார், ஆதாமோடு பேசினார். இந்த இரண்டாவது ஆதாமாகிய இயேசு கூட இந்த தோட்டத்துல தான் தேவனோடு கூட ஐக்கியம் கொண்டு வர ஆரம்பித்தார். அவருடைய ஊழியம் முடிவடைகிற அந்த காலகட்டம் வந்த உடனே அந்த ராத்திரி பஸ்காவை முடித்தார். சீஷரோடு கூட இவர் பஸ்காவை புசிக்கிறார். இவர் தான் பஸ்கா ஆட்டுக்குட்டியா இருக்கிறார். அந்த சாயங்கால வேளையில கெத்செமனே இந்த தோட்டத்துக்கு போகிறார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக விழுந்தது. அவர் வியாகுலப்பட ஆரம்பித்தார். அவர் அதிக சத்தத்தோடு கூட ஜெபிக்க ஆரம்பித்தார். என்ன நடந்துச்சு? இதுவரைக்கும் தேவனோடு கூட கனெக்ட் ஆயிட்டு இருந்த இயேசு பிதாவே மகிமைப்படுத்தும் என்று சொன்ன மாத்திரத்துல வானத்தில் ஒரு சத்தம் வரும், மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன். ஆனா இப்ப என்ன நடந்துச்சுன்னா, தீர்க்கதரிசியானவர் சொல்லுகிறார், தேவனாகிய கர்த்தர் சர்வ லோகத்தினுடைய பாவத்தை எல்லாவற்றையும் எடுத்துட்டு வந்து இயேசு மேல வச்சுக்கிறாரு. இப்ப இயேசு எப்படிப்பட்டவரா இருக்கிறார் அப்படி பார்த்தோம்னா, பாவம் நிறைந்தவரா இருந்தார். யார் யாருடைய பாவம்? ஆதாம் காலம் முதற்கொண்டு இனிமேல் என் பேரப்பிள்ளையுடைய பேரப்பிள்ளை அவருடைய வருகை தாமதிக்குமானால், எடுத்துக்கொள்ளப்படுதல் கடந்து ஒருவேளை தாமதிக்குமானால், அத்தனை பேருடைய பாவத்தை கொண்டு வந்து பிதாவாகிய தேவன் இயேசுவாகிய அந்த ஆட்டின் மீது அவர் அமைத்தினார். அந்த பாரம் தான் அவரால் தாங்க முடியும். தீர்க்கதரிசியானவர் சொல்கிறார், தேவன் இயேசுவை விட்டு விலகி போயிட்டார். ஆகையினால்தான் சிலுவையில கூட ஒரு சொன்னாங்க, பிதாவே ஏன் என்னை கைவிட்டேன்? தேவன் பாவம் அறியாத பரிசுத்தராய் இருக்கிறார்.
அவர் பாவம் காண சுத்த கண்ணராய் இருக்கிறார். என் மேல விழுந்த பாவத்தையும் உங்க மேல விழுந்த பாவத்துக்கும் பரிகாரமாக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். எந்த தோட்டத்திலிருந்து ஆதாம் மனுக்குலத்தை வெளியே கொண்டு வந்துட்டானோ அதே தோட்டத்திலிருந்து ஆதாம் முதற்கொண்டு அத்தனை பேருடைய பாவத்தையும் தன் மேல ஏற்றுக்கொண்டு இயேசு திரும்ப அந்த தோட்டத்துக்குள்ள கொண்டு போறதுக்காக தான் கேச்சமலையில தம்முடைய விலை மதிப்பட்ட ரத்தத்தை சிந்த ஆரம்பித்தார். என்ன நடந்துச்சு? நேரா கொண்டு போறாங்க, ஆசாரியின் வீட்டுக்கு கொண்டு போனாங்க. ஆசாரியின் வீட்டுக்கு பிறகு பிலாத்து கிட்ட கொண்டு போனாங்க. பிலாத்து கிட்ட கொண்டு பிறகு ஏரோது கிட்ட கொண்டு போனாங்க. இது எல்லாமே தற்செயலா நடக்குது. எதுக்கு ஆசாரியின் கிட்ட கொண்டு போனாங்க தெரியல, எல்லாம் தற்செயலா நடக்குது. எல்லாம் வேதம் ஃபுல்ஃபில் ஆயிட்டு இருந்தது. இந்த பைபிள் எல்லாமே முழுமை அடைந்து கொண்டிருக்குது. ஒரு ஆடு பலி செலுத்தப்படுவதற்கு முன்னாடி முதலாவது கழுவணும். ஒரு லேவியன், ஒரு ஆசாரியன் கழுவணும். 30 வருஷத்துக்கு முன்னாடி யோவான் ஸ்நானகன் அந்த ஆட்டை கழுவினான். ஒரு சத்தம் சொல்லுது, இவர் என் நேசகுமாரன். இப்ப பலிக்கு ரெடி ஆயிடுச்சு. ஆடு கழுவி 30 வருஷம் ஆயிடுச்சு. சாரி 3 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருஷம் ஆயிடுச்சு. பஸ்காவுக்கு ஆட்டை 10ஆம் தேதி தேர்ந்தெடுப்பாங்க, வாசலை கட்டுவாங்க, 14ஆம் தேதி அதை கொல்லணும். இயேசு 30 வயசுல ஞானஸ்நானம் எடுத்தாரு. ஒரு ஆசாரியன் அதை கழுவினான், அந்த ஆட்டை கழுவினான். பிறகு அவர் வந்தாரு. 3 வருஷம் அவரில் எந்த பழுதும் கிடையாது. உங்களில் ஒருவன் என்னில பாவம் உண்டு, யார் என்னை குற்றச்சாட்ட முடியும்? அவர் பாவம் அற்றவராய் இருந்தார். அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டமுட்டியா இருந்தார். பிறகு அந்த ஆடு கொல்லப்படணும். திரும்ப ஆசாரியம் பார்க்கணும். ஆசாரியம் திரும்ப வந்து செக் பண்ணணும், அதுல எதனா பழுது இருக்குதா பார்க்கணும். இயேசுவை ஒரு ஆசாரியங்கிட்ட ஒப்பு கொடுத்தாங்க. பிரதான ஆசாரியம் பார்த்தான். ஐயா, அந்த ஆசாரியனுக்கு தெரியுமானவன் தெரியாது, அங்க கொண்டு போன போர்ச்சவர்களுக்கு தெரியுமா தெரியாது. ஆனா இந்த பைபிள் ஃபுல்ஃபில் ஆயிட்டு இருந்தது. ஆசாரியம் பார்த்தான், முடிஞ்சு போச்சு, அங்க அனுப்புங்க. பிலாத்து இயேசுவை விடுவிக்க ரொம்ப முயற்சி பண்ணான். ஆனா ஆசாரியன் தான் சொன்னான், அவனை கொண்டு போடுங்க. அவனுக்கே தெரியாது இயேசு கிறிஸ்து பலியாக்கப்பட போகிறார் என்பதற்காக. 2வது ஆதாமாகிய அவர் அதே தோட்டத்துல தான் உங்களுடைய உறவுக்காக, என்னுடைய ஐக்கியத்துக்காக கல்வாரியில ஜீவனை கொடுப்பதற்கு முன்னாடி அவர் எல்லாருடைய பாவத்தையும் தன்மையில ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். தோட்டத்துல இருந்து தேவனுடைய ஐக்கியத்தை இழந்து போன பிறகு முதல் ஆதாம், 2வது ஆதாம் அதே தோட்டத்துல தான் உங்களுடைய பாவத்துக்காக, என்னுடைய பாவத்துக்காக கிரயம் செலுத்தப்படுவதற்கு முன்னாடி பாவத்தை சுமந்து திருக்க தேவாட்டுக்குடியா சர்வலோகத்தின் பாவத்தையும் அவர் மேல சுமந்து கொண்டு அவர் போனார். கல்வாரியில் அடிக்கப்பட்டார். அவருடைய விலை மதிப்பில்லாத ரத்தம் என்னுடைய பாவத்தையும் உங்களுடைய பாவத்தையும் கழுவினது, பரிசுத்தமாக்கினது. எப்பொழுது? 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய பெயரும் உங்களுடைய பெயரும் ஆட்டுக்குட்டியாரோட ஜீவ புத்தகத்தில் இருந்தது. ஒருவேளை நான் இன்னைக்கு கண்ணை மூடுவேன்னா நான் எங்க போவேன்? இந்த பூமியில இருந்து பாருங்க, இந்த ஏதனுக்கு ஒத்த இடம் தான் 6வது பரிணாமம். அங்கதான் போவேன். அங்க மகிழ்ச்சி இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். இந்த ஏதனில் ஆதாம் எப்படி வாழ்ந்தான்? அதை விட வேற ஒரு நிலைமை. இந்த பூமியில் இருக்கும்போது குளோரிஃபை பாடி, அங்க தியோஃபனி, அங்க சாப்பிட போது கிடையாது, பசி எடுக்க போது கிடையாது. அது வேற நிலையில் இருக்க போகிறோம். அதுக்கு தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். இயேசுவை இல்லாமல் அங்க யாரும் போக முடியாது ஐயா. எதுக்கு இயேசுவை ஏற்றுக்கிட்டோம்? இயேசு தான் என்னோட பாவ பரிகாரி. நான் எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு பிறந்திருக்கிறேன். எங்க அப்பா பேர் சோன் பேரு. அதுக்காக என்னோட பேருக்கு முன்னாடி வி இனிஷியல். ஏன்னா இந்த நபருக்காக நான் பிறந்திருக்கிறேன். இந்த நபருக்காக இந்த மாம்ச சரீரம் வந்திருக்கிறதுனால அவருடைய பெயரை நான் போட்டுக் கொடுக்கிறேன் இனிஷியலாக. முதல் பிறப்பு பாவத்தில் பிறந்த. 2வது என்னுடைய பாவ பரிகாரி, பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி, அவருடைய பெயர் இயேசு கிறிஸ்து. பரலோகத்தின் முழு குடும்பத்திற்கும் இயேசு என்று பெயர் அளிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமமே எல்லாமே வேறொரு நாமம் கட்டளையிடப்படல. வானத்தின் கீழே பூமியில ரட்சிக்கப்பட முடியாது. அப்படின்னா அதுக்குதான் முதல் ஞானஸ்நானத்தை அறிமுகப்படுத்துகிறார் பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொரு பாவமும் மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியை பெறுங்கள். எந்த பரிசுத்த ஆவி? அந்நிய பாஷை பேச குதிக்கிறோம், அது கிடையாது. நான் சொல்ல வருது, அதெல்லாம் பரவாயில்ல இருக்கட்டும். அதை பார்க்கணும். நித்திய ஜீவன், நித்திய ஜீவன், நித்திய ஜீவன். ஆதாமுடைய நாசை ஊதினா பிறகு ஃபூ என்று ஊதினாரு. ஜோயி அவருடைய சொந்த ஜீவன். அதான் ஆதாம் எழுந்து போயிட்டான். நித்திய ஜீவனை தருவன் என்பது அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தமாக இருக்கிறது. அப்ப என் பேர் எங்க அப்பாவுக்கு பிறந்திருக்கிறேன்னா எனக்கு ஒரு இனிஷியல் இருக்கணும்னா, நான் 2வது பிறந்திருந்தா
ரெண்டாவது பிறந்தவருக்கு ஒரு அடையாளம் இருக்கணும். நான் இயேசுவுக்கு பிறந்திருக்கிறேன். அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாக முடியும் அவருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நான் தேவனுடைய பிள்ளைனா அந்த இயேசு என்ற நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளணும். அதுதான் பரலோகம் அங்கீகரிக்கிறது. அதுதான் இந்த பைபிள் சொல்ற ஞானஸ்தானமாக இருக்கிறது. நாம எங்கேயே இருந்தோம், தேவன் நம்மை தேடி வந்தார். எனக்கு இயேசு பத்தி தெரிஞ்சா இயேசு தெரிஞ்சா இல்லையா, எங்கேயோ கடந்தேன், இயேசு எனக்கு தெரியும். டைம் ஆயிடுச்சு. ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்லி முடிச்சிடறேன். நான் சொல்ல வேண்டிய இருக்கு, சின்ன விஷயத்தை நான் சொல்லி முடிச்சிடறேன். ஒருவேளை நீங்க கேட்டு இருக்கலாம், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வியட்நாம்ல நடந்த ஒரு நிகழ்வு என்ன அப்படி பார்த்தோம்னா, அந்த குடும்பத்தில் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது. எத்தனாவது படிக்கிறதுன்னு தெரியல. ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு. அது கூட பார்த்தீங்கன்னா அதே ஸ்கூல்ல படித்த ஒரு பொண்ணு இருக்கு. ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்டு, ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க ஃப்ரெண்டு. ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி இருந்துச்சு. அப்போ என்ன செஞ்சதுன்னா, இந்த பொண்ணு இவங்க வீட்டுக்கு வந்துட்டு போக ஆரம்பிச்சு. வீட்டுக்கு வந்துட்டு போன பிறகு அவங்க அம்மா பார்த்தாங்க, என்னப்பா என் பொண்ணு கூடிய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஏன் மூஞ்சி இருக்குது. நான் சொல்றது நீங்க கேட்டிருக்கீங்களா? என் பொண்ணு கூட என் ஃப்ரெண்டுடைய என் மகளுடைய ஃப்ரெண்டுடைய முகம் ஏன் மூஞ்சி இருக்குது. அந்த மாதிரி ரொம்ப நேரம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் கேட்டாங்க, அம்மா நீ எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்த? ஆண்டி நான் வந்து சோன் ஹாஸ்பிட்டலில் பிறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. அப்படியா, என்னைக்கு டேட்டு சொல்லு, டைம் சொல்லு. டைம் டேட்டு எல்லாமே இந்த பொண்ணு பிறந்தது பாருங்க. நான் சொல்றது கதை கிடையாது. டைம் டேட்டு சொன்னா ரெண்டு பேரும் ஒரே ஹாஸ்பிட்டலில் ஒரே நேரத்தில் ஒரே டைம்ல ரெண்டு பேரும் பிறந்துட்டாங்க. பிறந்த பிறகு இந்த அம்மா ரொம்ப நாள் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. கடைசி இதை நிரூபணம் பண்ணணும். அம்மாவுக்கு கொஞ்சம் சந்தேகம் தான், இந்த பொண்ணு என்ன மாதிரி இருக்கிறது இது. அதுக்காக என்ன செஞ்சாங்கன்னா, வீட்டில் பேசிட்டு கொஞ்சம் அரசாங்க அனுமதி எல்லாம் பெற்று, குடும்பத்தினர் அனுமதி பெற்று டிஎன்ஏ சோதனை பண்ணாங்க. சோதனை பண்ணால் ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க தெரியுங்களா, ரெண்டு பொம்பளை பிள்ளை ஒரே மணி நேரம் ஒரே எல்லாமே ஒன்றா நடந்தோடனே பிள்ளைய மாற்றிட்டாங்க. இந்த பிள்ளைக்கு அங்கே கொடுத்துட்டாங்க. நான் சொல்றது கதை கிடையாது. ஒருவேளை நீங்கள் நியூஸை கேட்டுருக்கலாம், உங்களுக்கு செய்தி தான் கேட்குற அனுபவம் இருக்குதானே தெரியல. ஒருவேளை அது செய்தி கூட வந்ததுன்னு நினைக்கிறேன். ரெண்டு பேரையும் பிள்ளைய மாற்றிட்டு இது தெரியாமல் இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்குது, அது தெரியாமல் அங்கே வாழ்ந்துருக்குது. ஒரு நாள் பார்த்தாங்க, தெரிஞ்சுக்கிட்டாங்க. டிஎன்ஏ சோதனை பண்ண பிறகு புரிஞ்சுக்கிட்ட பிறகு இப்போ சட்டப்படி வீட்டில் போயிட்டு ரெண்டு பிள்ளைய மாற்றிட்டாங்க. இதுதான் என் பிள்ளை, அதுதான் உன் பிள்ளை. நான் கூடங்கய்யா இயேசுக்கு பிறந்தவன். நான் என்னை பிசாசு பிடிச்சி வச்சுக்கிட்டே இருந்தான். வேற யாரும் என்ன வளர்த்துக்கிட்டே இருந்தா, நீ என் பிள்ளைன்னு சொல்லிட்டே இருந்தா. எங்க தாத்தா சொன்னாரு இதுதான் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஒரு நாள் இயேசு வந்தார். இல்ல 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 இல்ல, உன்னோட பேர் அங்க இருக்குது அங்க இருக்குது அங்க இருக்குது. அவர் வந்தாரு. ஒரு முறை பார்த்தீங்கன்னா எனக்கும் அவருக்கும் ரத்த சம்பந்தமான உறவு இருந்தபடினாலதான் அவர் ஒரு நாள் கூப்பிட்ட உடனே அவருடைய சத்தத்துக்கு நான் செவி சாய்க்க முடிஞ்சது. இப்ப என்ன செஞ்சதுன்னா, இங்க இருந்து அங்க மாத்தியாச்சு, இங்க இருந்து அங்க மாறியாச்சு. இன்னைக்கு தேவன் உங்களையும் கூட தான் செஞ்சிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம அவர் எழுந்திருக்கலாம், நேரம் ஆயிடுச்சு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆதாம் இழந்து போன அந்த ஏதனில கொண்டு போவதற்காக தான் தேவன் இந்த எல்லா காரியத்தையும் அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். நீங்க தேவனுடைய பிள்ளையா இருக்கிறீங்க. ஏதோ தற்செயலாக இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. இந்த பூமியை அஸ்திவாரப்படுத்துவதற்கு முன்னாடியே தேவனுடைய பெயரை எல்லாம் ஜீவ புத்தகத்தை எழுதி வைத்திருக்கிறார். நீ தேவனால முன்குறிக்கப்பட்டவங்க, தேவனால முன்குறிக்கப்பட்டவங்க. ஏதோ தற்செயலாக பிள்ளை மாறினது போலவே எங்கேயோ மாறிடுச்சு. நான் எங்கேயோ வாழ்ந்தேன். ஒரு நாள் பார்த்தேன், இயேசு பார்த்தாரு, நீ அங்க இருக்கக்கூடியவங்களே, நீ என் பிள்ளை. டிஎன்ஏ சோதனை நடந்துச்சு. நான் அதை அப்படியே ஏற்றுக்கிட்டேன். டிஎன்ஏ சோதனை ரிசல்ட் எல்லாம் வந்துருச்சுங்கய்யா. இந்த பைபிள் காட்டுது, இதான் ரிசல்ட், இதான் வேர்ட் ஆஃப் காட். இது தேவனுடைய வார்த்தையா இருக்குது. இதை பார்த்த உடனே என்னுடைய மரபணும் தேவனுடைய மரபணும் எல்லாம் சரியா இருக்குது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீ பிரித்தெடுக்கப்பட்டவன் 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 பிரித்தெடுக்கப்பட்டவன். அந்த ராஜ்யத்துக்கு உரியவனா இருந்தீனா எதுக்கு ஞானஸ்தானம்? ஞானஸ்தானம் உங்களை உடனே அப்படியே பெருசா பரிசுத்தமாக்கிடுமா? இல்ல. ஆனால் இந்த இயேசு என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய மீறுதலுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக கல்வாரியில கிரயம் செலுத்தி இருக்கிறார் என்பதை நான் உலகத்துக்கு காட்டும் பாருங்க. அதுதான் ஞானஸ்தானம். ஏன் என் பேருக்கு முன்னாடி இனிஷியலை நான் போடுறேன்?
இந்த மனுஷனுக்காக நான் பிறந்திருக்கிறேன், இந்த மனுஷன் தான் என்னுடைய அப்பா என்பதற்கு அடையாளமாக அவருடைய இனிஷியலை நான் போடுறேன். இந்த பூமியில் நான் இயேசுவுக்கு பிறந்திருக்கிறேன், இயேசுவின் பிள்ளை என்பதை காட்டுவதற்காக அவருடைய நாமத்தில் நான் 2வது முறை பிறக்கிறேன். நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் தூரத்திலிருந்து வரவழைக்கிற யாவருக்கும் உரியது. இதுதான் சட்டமாக இருக்கிறது. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவர் மகத்துவமானவராக இருக்கிறார். அவருக்கு நிகர் வேறு யாரும் வரவே முடியாது. கல்வாரியில உன்னை மீட்பதற்காக பரலோகத்தை இழந்தவர், தேவ தூதரெல்லாம் புகழக்கூடியவர், தேவ தூதரெல்லாம் அவருக்கு பணிவிடை செய்யக்கூடியவர் பூமியில மனுஷனோட காலை கழுவினார் இல்லையா? எதுக்கு? என்னை பார்த்தார். என்ன மீட்கணும், என்ன மீட்கணும், என்ன மீட்கணும், உங்களை மீட்கணும். பாவத்துல பிசாசனை அடிமையாக்கி வச்சுட்டு இருந்தான், என்னோட குடும்பத்தை அடிமையாக்கி வச்சிருந்தான். விடுவிப்பதற்காக இயேசு அடிமையின் ரூபம் எடுத்தார். தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் அவரை போல மாறுவதற்காக அவர் என்னை போல மாறினார். நான் அவரை போல மாறுவதற்காக அவர் என்னை போல மாறினார். இன்னைக்கும் தேவன் உனக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். இந்த சத்தம் சும்மா கிடையாது. இந்த சத்தம் தான் உன்னை நியாயம் தீர்க்கும் என்பதை வளர்ந்து போகாது. அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவே. அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவே. நாட்களும் வாஞ்சையும் பெருகுதே, நாட்களும் நெருங்குதே, வாஞ்சையும் பெருகுதே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை நான் இன்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. யோவான் பார்க்கிறார். வெளிப்படுத்துகிற விசேஷம் 21ஆம் அதிகாரம். பரலோகத்திலிருந்து தேவனுடைய மகிமை அடைந்த புதிய எருசலேம் பரிசுத்த நகரம் மேலே இருந்து கீழே இறங்கி வருது. அங்கதான் தேவனுடைய ராஜ்யம் இருக்க போகிறது. அப்ப அது எங்க இருந்தது? அந்த பரிணாமம் இந்த பூமியிலிருந்து வேறொரு இடத்துக்கு போயிருச்சு. திரும்ப இந்த பூமியை தேவன் சுத்திகரித்த பிறகு, என்னையும் உங்களை தேவன் சுத்திகரித்தது போலவே இந்த பூமியை சுத்திகரித்த பிறகு திரும்ப அந்த பரிணாமம் பூமிக்கு வரும். அங்குதான் நீங்களும் நாம் தேவன் வாழப்போகிறோம். யோவான் பார்க்கிற இடத்துல மகிமைப்படுத்தப்பட்ட பரிசுத்த நகரம் பரலோகத்திலிருந்து பூமிக்கு, அது தன் கணவனுக்காக மணவாளனுக்காக ஆயத்தப்பட்டது. மணவாட்டியை போல் இருந்ததா அது மேல இருந்து. அந்த ராஜ்யத்துக்காக தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அது மட்டும் கிடையாது, பூமிக்குரிய சகல காரியத்துக்கு அவர் எனக்கு போதுமானவராக இருக்கிறார். எங்க குடும்பம் சாபத்துல இருந்தது, பிசாசுக்கு அடிமையா இருந்தது. ஒருத்தர் வந்தாரு, பாவத்தில் இருந்து சாபத்தில் என்னை விடுவித்தார். இதுவரைக்கும் அந்த ஜீவ பாதையில ஓட அவர் எனக்குடைய கரங்களை இறுக பற்றி கொண்டார். அவர் இல்லாம என்னை நான் பரிசுத்தமாக்கிக் கொள்ள முடியாது. அவர் இல்லாம என்னை நான் நீதிமானாக்கிக் கொள்ள முடியவே முடியாது. ஒருத்தருடைய ரத்தம் இருந்துச்சு, அந்த ரத்தம் என்னுடைய பாவத்தை எல்லாம் கழுவுச்சு, என்னை பரிசுத்தமாக்கிறது. எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல பகல் வேலைக்காக நாங்கள் ஒருகுறோம் ஆண்டவரே. வந்த மக்கள் அத்தனை பேரையும் ஊழியக்காரன் நான் இவர்களுடைய வெளியேறப்பட்ட கரங்களுக்குள்ள நான் கொண்டு வருகிறேன். நாங்கள் திரும்ப அந்த பழைய ஏதனுக்குள்ளாக போய் ஆதாமை போல உம்மோட கூட அந்த மகத்தான ஐக்கியம் கொள்வதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறையா. மணவாளன் பக்கத்தில் மணவாட்டியாக நாங்கள் வீற்றிருக்க போகிறோம். மணவாளனும் மணவாட்டியும் சேர்ந்து மகிழ்கிற அந்த நாளுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். வந்த மக்களை அந்த மேன்மையான ஸ்லாக்கியத்துக்குள்ள கொண்டு போவீராக. இந்த பிள்ளைகளுடைய எல்லா கண்களை கர்த்தாவை மூடி வைக்கிற எல்லா காரியம் விலகி போவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். என் பிதா அவர்களை இழுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவனை இடத்துல வரான வார்த்தை கர்த்தாவை நீர் அவரை இழுத்துக் கொள்ளும்படியாக கேட்டுக்கிறோம். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து ஞானஸ்நான ஆராதனை எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. வந்த மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க.
பெரியவங்க முதற்கொண்டு சின்ன பிள்ளைங்க அத்தனை பேரையும் நீர் ஆசீர்வதித்து அனுப்பும்படியாக இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தா என்னை தூக்கி எடுத்தா நான் நின்று அவரை வாழ்த்துவே. நான் நின்று அவரை வாழ்த்துவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.